வெல்கம் டு வகை சமையல். இன்றைக்கி இட்லி மாவு எப்படி தயார் பண்ணுறது சொல்ல போகிறேன். இந்த உலக்கில் 2 உலக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு அவல், இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவின பிறகு எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். அரிசி இது உலக்கு தலையளவும் 2, அதில் அரை இது உலக்கு பச்சரிசி, 2 தலைவலிக்க புழுங்கல் அரிசி. இதை நல்லா கழுவி ஊற வச்சு இதை அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரைண்டரில் சேர்த்தாச்சு. உளுந்து மாவு அரிசி மாவு 2ஐயும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இதில் கரைச்சி வச்சுருக்கு. இப்போ உளுந்து மாவு அதில் அள்ளும்போது ஏர் பபிள்ஸ் ஆட்டம் ஒரு சின்ன சின்ன உருண்டை உருண்டையா தெரியும். அந்த நேரம் அதை அள்ளி வச்சிடலாம். அதேமாதிரி அரிசி நைஸாக அரைச்ச பிறகு அந்த மாவை கலெக்ட் பண்ணி ஒன்றா சேர்த்துருக்கு. இப்போ ஏன்னா அரிசியில் பச்சரிசியும் சேர்த்ததுனால அடுத்து தோசையும் வாத்துக்கலாம். நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் இட்லி, தூய வெள்ளை கலரில் இருக்கும். இந்த அவல் சேர்க்கறதுனால அது சத்தும் இருக்குது, அது அயன் சத்து வேறு. இன்னொன்று நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் அந்த அவலையும் கொஞ்சம் சேர்க்குறோம். வெந்தயம் குளிர்ச்சி. இது மாதிரி இட்லி கரைச்சி வச்சு நல்லபடியாக வச்சாச்சு. இப்போ அது பொங்கினதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம். மாவு நல்லா பொங்கிடுச்சு. இதை கலந்து இட்லி ஊற்றிடலாம். தயார். அப்படி பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.